ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பருப்பும் தேவையில்லை, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னாலோ இல்லை உங்கள் வீட்டுக்கு யாருனா கெஸ்ட் வந்துட்டாலோ டக்குன்னு இந்த வடையை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அதை முதல்ல தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ இல்லை நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அளவை வந்து நீங்கள் கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வடைக்கு வந்தது. இப்போ இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம உடச்ச கடலையில் செய்கிறதுனால நல்ல ஹை ப்ரோட்டீன் கூட. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வடை செய்யும் போது நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது கூட ஃபைனலாக ஒரு 2 பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். முதல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா வந்து பிடிக்க வரணும். கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கே வந்து இந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம மசால் வடைலாம் தட்டுவோம்ல, கொஞ்சம் கெட்டியாக தானே நம்ம அரைச்சி தட்டுவோம். அந்த மாதிரி நீங்களும் இதுக்கு வந்து கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதிலாக. ஏன்னா இந்த மாவு நம்ம சேர்க்கும் போது அது பைண்டிங் கொடுக்கும் நல்லா. நீங்கள் வெறும் உடச்ச கடலையில் செஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாவு சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டோன்னா நல்லா அதுக்கு பைண்டிங் கொடுத்து வடை உங்களுக்கு முழுசாக வரும். அதுக்கு தான் இந்த மாவை நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், வெறும் அதுவே போதும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவை இந்த மாதிரி வடைங்களாக தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மொறுன்னு இருக்கும், உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும் உங்களுக்கு செய்யறதுக்கே. அதனால் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தி கூட. உடச்ச கடலையில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வடைங்களாக தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தட்டுறதுக்கு கூட நல்லா வரும் இந்த மாதிரி. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வடையாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ரொம்ப நேரம் வந்து விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதும் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏதாவது மதியானத்துக்கு சைட் டிஷ் பண்ணல சாப்பாட்டுக்குன்னா கூட இந்த வடையை வச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம காய்கறியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட ஒரு நாளைக்கு நீங்கள் தொட்டுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான உடச்ச கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ குவிக்காக செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி.
அவ்வளோதான், சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ புட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோட டெக்ஸ்சரே வந்து பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி சுட சுட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.